இப்போ 2 பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மந்த்லி 10,000 ரூபா, அதுவும் 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 18 லட்சம் வந்து வெல்த் கிரியேட் பண்ணிட்டாரு. ஆனால் இன்னொருத்தர் வெறும் 6 லட்சம் தான் வெல்த் கிரியேட் பண்ணியிருக்காரு. இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், போர்ட்ஃபோலியோனால தான். இப்போ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் நிறைய பேருக்கு ஒரே டவுட், போர்ட்ஃபோலியோனா என்ன, போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, போர்ட்ஃபோலியோனால என்ன வரும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது தான். ஸோ நான் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ என்னென்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் தினேஷ். வாட் இஸ் போர்ட்ஃபோலியோ? ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோனா என்ன நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு கிச்சன் இருக்குது, அங்கே ரைஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நம்மளால் சாப்பிட முடியுமா? முடியாதுல. நமக்கு தேவை குழம்பு வேணும், காய்கறிகள் வேணும். இல்லை சில பேர் வந்து ஜிம்முக்குலாம் போகிறவங்க முட்டை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஃபுல் மீல். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், தால் பை பண்ணுவோம், அப்புறம் வந்து காய்கறிகள் வாங்குவோம், அண்ட் வந்து முட்டை வாங்குவோம். இதெல்லாம் சமைச்சு ஒரு மீலாக நம்ம கொடுப்போம். அப்போ தான் அது மீல் சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுமே. எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா நம்ம எல்லா காசுமே ஒரே இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாம நிறைய இதுல இன்வெஸ்ட் பண்ணாதான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது போர்ட்ஃபோலியோ கிடையாது. ஒரே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது போர்ட்ஃபோலியோ கிடையாது. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோல்ட்ல இருக்கலாம், எஃப்டியில் இருக்கலாம், ஸ்டாக்ல இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கலாம், இல்லை வந்து லேண்டில் இருக்கலாம். இந்த மாதிரி மல்டி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் போர்ட்ஃபோலியோ. சரி, போர்ட்ஃபோலியோ எதனால நம்ம கிரியேட் பண்ணணும்? நான் இதுக்கும் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 2% எடுத்துப்போம். 2%யும் 1 லட்சம் இருக்குது. 1% பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சத்தை வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் கெட்ட நேரம் அந்த ஸ்டாக் வந்து 50% டவுன் ஆயிடுது. ஸோ பேலன்ஸ் ஆகிட்ட எவ்வளோ இருக்கும்? 50,000 தான் இருக்கும். ஆனால் இன்னொரு பர்சன்ட் வந்து ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி அந்த 1 லட்சத்தை வந்து டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 60,000 வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லையும், 20,000 எஃப்டிலையும், 20,000 வந்து கோல்ட்லையும், பேலன்ஸ் இருக்கிற 20% ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு வேளை இப்போ ஸ்டாக் டவுன் ஆனாலுமே அவங்களுக்கு வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதே சமயத்தில் எஃப்டி வந்து சேஃபாக இருக்கும், அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுமே ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இதனால அவருக்கு பெரிய லாஸ் கிடையாது. டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் டு த ஒன் பக்கெட். இப்போ ஓகே, பிகினர்ஸ்க்காக நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ சொல்கிறேன். இது எல்லாமே 30,000 பேஸ் பண்ணது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி வந்து 30,000, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000. ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா 6,000 வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லையும், 2,000 வந்து கோல்டு டிடிஎஃப்லையும், 1,000 வந்து எமர்ஜென்சி ஃபண்டும், அண்ட் 1,000 வந்து லிக்விட் ஃபண்ட்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் ஒரு பேசிக் போர்ட்ஃபோலியோ. ரிஸ்க்கும் இருக்கும், சேஃப்டியும் இருக்கும், க்ரோத்தும் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 5,000 வந்து எஸ்ஐபியில் போட்டுடலாம், 2,000 வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுடலாம், 2,000 வந்து கோல்டில், 1,000 வந்து கேஷாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 500 இருந்தால் கூட உங்களால் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும். சரி, இப்போ நான் 30,000க்கு சேலரி வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய பேர் வந்து சேலரி டிஃப்ரெண்டாக வாங்குவீங்க. ஸோ அவங்களோட போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சேலரி அண்ட் போர்ட்ஃபோலியோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருக்கும், எனக்கு போர்ட்ஃபோலியோ என்ன தெரிஞ்சிருச்சு, நான் இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. இதுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. நான் 1 by 1 சொல்கிறேன். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கோலை தெரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்கள் வந்து எதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? உங்கள் மேரேஜுக்கா, இல்லை உங்கள் பைக் வாங்க போகிறீங்களா, இல்லை கார் வாங்க போகிறீங்களா, இல்லை வீடு வாங்க போகிறீங்களா, இல்லைனா வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன்ஸ்க்கா? இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இதில் கோல் இருக்கோ அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 2 ரிஸ்க். அதாவது நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட் வந்து 20% டவுன் ஆகுது, நான் வந்து பேனிக் ஆக மாட்டேன், எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். பட் இது சில பேர், இன்னும் நிறைய பேர் வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்கள். ஸ்டெப் 3 அசெட் அலோகேஷன். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ ஸ்டாக் வாங்க போகிறீங்க, எவ்வளோ கோல்டு வாங்க போகிறீங்க, அண்ட் எவ்வளோ கேஷ் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 4 இயர் ரிவ்யூ. அதாவது நான் இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டேன், நான் இதுக்கப்புறம் அதில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்காம வருஷம் நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுங்கள். அது ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நிறைய பிகினர்ஸ் ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை டெலிகிராமில் லிங்க் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கில் வாங்குறது, அண்ட் ஐபிஓ வந்து ரொம்ப ஹைப்பாக இருக்கும், அந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது, மொத்த காசையும் ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை வந்து கேம்பிங் தான் சொல்லுவாங்க. அது வந்து போர்ட்ஃபோலியோவாக இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணணும்னா அது வந்து டைவர்சிஃபைடாக இருக்கணும். அதுதான் போர்ட்ஃபோலியோ. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோவும் முக்கியம். ஏன்னா மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போனாலுமே அப்போ தான் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் லாங் டேர்மாக வெல்த் கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அசெட் அலோகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ stay tuned.